உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியா இருக்கா? புதுசா என்ன வாங்கலாம்? இதுவரைக்கும் நீங்க பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேல செலுத்தலாம்? அடுத்தது என்ன செய்யலாம்? இப்ப இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்? இப்படி பல கேள்விகள் உங்க மைண்ட்ல வரும். அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன். AMA என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, இந்த நம்பர்ல வாங்க, உங்க கேள்விகளை கேளுங்க, நாம பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டு களம் பதிவில் நம்ம பேச போற தலைப்பு, சார் லோ பிரைஸ் ஸ்டாக் சொல்லுங்க. இந்த கேள்வி எல்லாருமே எல்லா இடத்துலையும் வைக்கக்கூடிய ஒண்ணு. இந்த கேள்வியை 32 வருஷம் முன்னாடி நானும் வச்சிருக்கேன். அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எதுக்காக லோ பிரைஸ் ஸ்டாக்? நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு ஷேர் வாங்கணும், அதுல நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கக்கூடியதுதான். எனக்கும் இருந்தது, இன்னைக்கு இருக்கு. நம்ம கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கிறதுனால அந்த பணத்துக்கு நிறைய ஸ்டாக் வாங்கணும் அப்படின்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான், அந்த எதிர்பார்ப்பின் விளைவாக தான் நம்ம லோ பிரைஸ் ஸ்டாக் என்ற இடத்துக்கு வர்றோம். இப்போ விழுந்து சரிந்து நசுங்கி போன ஒரு பங்கை கூட நம்ம இந்த லோ பிரைஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வாங்க ரெடியா இருக்கும். லோ பிரைஸ் அப்படின்னு போகும்போது பல தருணங்கள்ல நம்ம என்ன மாதிரியான பங்குகளை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரோம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். பென்னி ஸ்டாக் அப்படின்ற சொல்லாடல் என்பதே குறைந்த மதிப்பில் வணிகத்தில் இருக்கக்கூடிய பங்குகளை குறிக்கத்தான். லோ பிரைஸ்னா என்ன? ஒரு பங்கு விலை குறைவாக இருக்கிறது. ஏன் குறைவாக இருக்கிறது? ஏன்னா அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய வளர்ச்சி, அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய EPS, அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க், பங்குதாரர் பணத்துக்கு கொடுக்கக்கூடிய லாபம் போதிய அளவுக்கு இல்லை என்பதால் ஒரு பங்கு விலை அதிகரிப்பது இல்லை. அப்படி அதிகரிக்காதனாலதான் அந்த விலை ரொம்ப குறைவா இருக்கு. சோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கு அந்த வேல்யூவேஷன் குறைவா இருக்கிறதுக்கு. இப்ப இந்த ரீசன் விலகி அந்த ஒரு பங்கு விலை உயர வேண்டும். எப்படி ஆக்சுவலா இது நடக்குது அப்படிங்கறத நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லைங்க. நான் மார்க்கெட்டுக்கு வந்த காலத்துல இருந்து இந்த நொடி வரைக்கும் மக்கள் மைண்ட்ல இந்த மாதிரி ஸ்டாக்கை வாங்கணும்ன்றது ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ மக்களை ஈஸியா ஒரு ஸ்டாக்கை வாங்க வைக்கணும்னா நாம அவங்க மைண்ட்ல என்ன பண்ணணும்? சதுரங்க வேட்டையாடணும். சோ அவங்க மைண்ட்ல இந்த சீப் ஸ்டாக்கை வாங்கினா நீங்க நல்ல பணம் பண்ணுவீங்க அப்படின்னு டெம்ப்ட் பண்ணணும். அதுக்கு இந்த பென்னி ஸ்டாக்ஸ் எப்பவுமே ரொம்ப ஈஸியாக பயன்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோ 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஸ்டாக் 100 ரூபாய் போகும் அப்படின்னு நான் சொன்னேன்னாக்கா நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். இதை நூற்றுக்கணக்கானவர்கள் நம்ம பங்குச்சந்தையில தொடர்ந்து நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனா ஒரு விஷயம் நிறையவே மாறி போச்சு அப்படிங்கறத நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அது ஆங்கிலம் ஆகட்டும், வேற மொழிகள் ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும், குஜராத்தி ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், எல்லா மொழிகள்லையுமே நிறைய ஃபாலோயிங் வளர்ந்துருச்சு. இத சொல்றவன் தைரியமா சொல்றது மட்டும் இல்ல, எவ்வளவு பேர்கிட்ட சொல்றாங்கிறதும் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. சோ நிறைய பேர்கிட்ட சொல்லும் போது என்ன நடக்குது? இந்த பென்னி ஸ்டாக்ஸ்ல முதல்ல 7 ரூபாய் இருக்கிற ஸ்டாக்கு யாரும் வாங்க மாட்டான். இவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் கண்டினியூஸா. 7ல இருந்து 10, 12 ரூபாய்க்கு வரும். அப்பவும் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் பேர் மாத்திரம் வாங்கி பணம் பண்ணிருப்பாங்க. வாங்கி பணம் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க? நான் பணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இவர் சொல்லக்கூடிய ட்விட்டர் ஹேண்டில்லையோ, ஃபேஸ்புக்லயோ, லைவ்லயோ, யூடியூப் சேனல் கமெண்ட்ஸ்லயோ, வாட்ஸ்அப்லயோ, டெலிகிராம்லயோ எல்லா இடத்துலயும் இது ஒரு ஃபோமோ என்று சொல்லக்கூடிய ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஃபேக்டரை கிரியேட் பண்ணும். ஒருத்தர் நான் வாங்கிட்டேன், ஏற்கனவே எனக்கு 30-40% லாபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த 7 ரூபாயில 8 ரூபாயில வாங்காதவன் 10-12 ரூபாயில அடட மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். டெம்டாரான். அவன் அடுத்த உள்ள வந்து இந்த பங்கை வாங்குவான். வாங்கறதுனால என்ன ஆகும்? இன்னும் அதிகமான பேர் அதே பங்கை ஹையர் ரேட்ல வாங்குற ஒரு ட்ரெண்டை செட் பண்றோம். ஏற்கனவே வாங்கினவன் இருக்கான் பாருங்க 7-8 ரூபாயில, அவன் இன்னும் கொஞ்சம் வாங்கலாமா அப்படின்னு ஃபர்தர் டெம்ட் ஆவான். சோ அவனும் உள்ள வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு அதே பங்கை விலை ஏற ஏற வாங்குவான். இதுக்கு நிறைய காரணங்களை சொல்லுவான். டெக்னிக்கலை படிச்சிருப்பான், சார்ட் சொல்லுதுன்னு சொல்லுவான்,
இப்படி பல விஷயங்களை சொல்லி ஒவ்வொருத்தரா உள்ள வர்றாங்க. இப்படி உள்ள வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பார்க்கணும். உள்ள வரும்போது என்ன நடக்குதுன்னாக்கா, இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க வாங்காதவங்க. அவங்கள டெம்ப் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த ₹12 இவ்வளவு பேர் வாங்கும்போது, ₹8 வாங்கினதோட ₹12 அதிகமான பேர் வாங்குறாங்க. சோ இந்த பங்கு ஈஸியா 15, 16க்கு போயிடுது. அப்ப இன்னும் வாங்காதவர்கள் என்ன நினைக்கிறான், அடடா டபுள் ஆயிடுச்சு, நம்ம பார்ட்டிசிபேட்டே பண்ணலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம், அவசரம், ஒரு கிரேவிங், எப்படியாவது நம்ம இருக்கணும்ன்ற அந்த ஒரு டெஸ்பிரேஷன் எல்லாம் அவங்க மைண்ட் உள்ள வந்துருது. அவங்க இன்னும் வேகமா வந்து வாங்குறாங்க. கடைசியா ஒரு லாஸ்ட் ஃபிளரி ஆஃப் மூவ்மெண்ட் வருது. இப்போ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணணும். நான் பார்த்த வரையில் நிறைய தருணங்கள்ல இந்த ₹7, ₹8 வாங்கினவங்க ஒரு ₹20 கிட்ட வரும்போது, ₹18 வரும்போது குவைட்டா வித்துருவாங்க. வித்துட்டு ஏதோ ஒரு பீரியட்ல நான் அதை வாங்கினேன், நல்லா வந்தது, நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம், சொல்லாமலும் போகலாம். இதுதான் பென்னி ஸ்டாக் பயணங்கள். எந்த பென்னி ஸ்டாக்கும் அவ்வளவு எளிதில் ஒரு ப்ளூ சிப்பாக மாறுவதில்லைன்றதை நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். நூற்றுக்கணக்கான பங்குகள்ல இது நடக்குது. இந்த பென்னி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறதையே ஒரு வே ஆஃப் லைஃபா பல பேர் வச்சிருக்காங்க. நீங்க குஜராத் மாதிரி மாநிலத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல இந்த பென்னி ஸ்டாக் இன்வெஸ்டிங்கே பண்றவங்க இருப்பாங்க. அதுல பெரிய எக்ஸ்பர்ட்டா சொல்லுவாங்க, தெரியாத பெயர்லாம் சொல்லுவாங்க. அதாவது அவங்க பாக்குறதே ஃபர்ஸ்ட் விலையில இருந்து ஆரம்பிப்பாங்க ரிசர்ச்ச. ₹15 கீழே என்னெல்லாம் ஸ்டாக் இருக்குன்னு போட்டு அந்த லிஸ்ட் எடுத்து அதுல வந்து அவங்களுடைய க்ரூட் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் எல்லாம் போட்டு அதுல இருந்து ஒரு 4-5 எடுத்து அந்த பங்கை வாங்குவாங்க. அதை 100 பேருக்கு சொல்லுவாங்க. அந்த 100 பேர் இன்னொரு 1000 பேருக்கு சொல்லுவாங்க. அந்த 1000 பேர் ஒரு 5000 பேருக்கு சொல்லுவாங்க. ஃபைனலி இவங்க வாங்கின பங்கு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் அவுட் ஆகிறதுனால, இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிறதுனால விலை உயர்வை காண்கிறது. ஸோ பென்னி ஸ்டாக் பங்கு விலை வளர்ச்சி என்பது ஃபண்டமெண்டலின் அடிப்படையில் நடப்பதை விட இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட்டிங் மூலமாகத்தான் அதிகமாக வளர்கிறது என்பது என்னுடைய அனுபவம், என்னுடைய படிப்பினை. சோ இது எதுவுமே மாறல இத்தனை வருஷங்கள்ல. என்ன மாறி இருக்குன்னாக்கா, இந்த நம்ப வைக்கிறது இருக்கு பாருங்க, அந்த ப்ராசஸ் நிறையவே மாறி இருக்கு. ஏன்னா இப்ப மக்கள் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சோ உஷாராயிட்டானா அவனை ஏமாத்துறதுக்கு வேற ஒரு வழி வரணும் இல்லையா? சோ அதை கொஞ்சம் ரிசர்ச் டோனியில கொடுப்பாங்க. சோ அதுல ஒரு ஃபண்டமெண்டல் ஆட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லி, ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி, இன்னொரு வீக்னஸ் வந்து கொஞ்சம் அப்படி அண்டர் பிளே பண்ணி, இந்த மாதிரி நிறைய வீர விளையாட்டுகள்லாம் ரிசர்ச்ல நிறையவே இருக்கு. சோ இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகுது, புதுசா வர்றவங்களுக்கு நமக்கு டேட்டாவின் அடிப்படையில், தகவல் அடிப்படையில், இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் இந்த விஷயத்தை சொல்றாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. சோ பென்னி ஸ்டாக் எங்க இருந்து எங்க வளர்ந்திருக்கு அப்படின்னாக்கா, வெறும் விலையை வச்சு வாங்குறது அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வளர்ந்து விலை பிளஸ் ஃபேவரபிள் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற அந்த வட்டத்துக்குள்ள வந்திருக்கு. ஆனா ஒரு விஷயம் இதில் உறுதி, 10 பென்னி ஸ்டாக் வாங்கினீங்கன்னாக்கா 9ஓ 8லயோ நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. அதுதான் உண்மை. இந்த 2ல பணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் பார்த்த வரையில் இந்த 10 வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த 1, 2 தான் கம்மியா வாங்குவாங்க, 8 அதிகம் வாங்கிடுவாங்க ஃபெயில் ஆறது. அதனாலதான் லாஸ் ஆஃப் கேபிட்டல் வருது. ஓகே, சோ இன்னைக்கு இந்த பென்னி ஸ்டாக் வேட்கை வந்து பல வகைகள்ல எல்லாரையும் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கறது மறுக்க முடியாது. ஆனால் அது ரீச் ஆனது தான் இன்னைக்கு ஒரு பெரிய ரிஸ்கா நான் பார்க்கிறேன். என்ன ரீசன்னா, காலம் மாறலாம், காட்சி மாறுவதில்லை. எவ்வளவு டைம் ஆனாலும் இந்த ஏமாந்து போறதுக்கான யுக்தி வந்து அதேதான். காரணங்கள், அடிப்படை ரீசன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது இல்ல. என்ன மாறுதுன்னா, ஏமாறுற டெக்னிக்ஸ் மாறுது. எப்படி எதை நம்பி ஏமாறுறோங்கிறது மாறுது. முன்னாடி வெறும் விலையை நம்பி ஏமாந்தோம், ரூமரை நம்பி ஏமாந்தோம், யாரோ போன்ல சொன்னதை நம்பி ஏமாந்தோம். இன்னைக்கு டெலிகிராம்ல சொன்னதை நம்பியோ, வாட்ஸ்அப்ல சொன்னதை நம்பியோ, பங்கு இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டர் குரூப் சொல்றதை நம்பியோ, சோசியல் மீடியால சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த இடத்துல இருக்கிறத நம்பியோ ஏமாறுகிறோம். ஆனால் ஏமாறக்கூடாது என்று நினைப்பவர்கள் என்ன செய்யணும், எப்படி இந்த பென்னி ஸ்டாக்ஸை அணுக வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு, பென்னி ஸ்டாக்ல நீங்க வந்து ரிசர்ச் பண்றதுக்கு நிறைய நேரத்தை ஒதுக்கணும். ஏன்னா நூற்றுக்கணக்கான பங்குகள்ல 1ஓ 2ஓ தான் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் வர்த்தியா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ கோல்டு, டஸ்ட்ல இருந்து கோல்டு எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமோ, அதை விட பல மடங்கு கஷ்டம் பென்னி ஸ்டாக்கை கண்டெடுப்பது. ஒரு விஷயம் இதுல ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல அது இருக்கணும். இல்லாத இடத்துல போய் தேடினீங்கன்னாக்கா நீங்க
குப்பையை எடுத்து அதை வந்து கோல்டுன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எப்போ பென்னி ஸ்டாக் வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2020 வந்த பேர் மார்க்கெட்ல இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா, அந்த சூழ்நிலையில நிறைய நல்ல பங்குகள் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வரலாம். அதுல நமக்கு ஒரு ஹேண்ட்ஃபுல் கிடைக்கலாம். கையளவு 4-5 கிடைச்சா கூட நமக்கு அதை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டா அதுல இருந்து நல்ல ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அமையலாம். ஆனால் 2020 மார்ச் ஏப்ரல் மாதிரியான காலச்சூழல் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம். அதுக்கு முன்னாடி 2009-10 அதே சூழ்நிலை நமக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி 2001 நமக்கு அந்த கான்டெக்ஸ்ட் கிடைச்சது. அதுக்கும் முன்னாடி 93 அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஓரிரு ஆண்டுகள்ல நல்ல பங்குகளும் பென்னி ஸ்டாக்காக மாறி வாங்கக்கூடிய ஒரு வேல்யூவேஷன்ல வந்து நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு விலையிலும் மதிப்பீட்டிலும் அமையலாம். ஆனால் எல்லா நேரத்திலையும் இதை ஒரு வாழ்க்கை முறையாக வைத்து செய்வது என்பது நம்மை நாமே பாதாளத்தில் தள்ளுவதற்கான ஒரு வழியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஸோ அந்த ரீசனுக்கு தான் இந்த பென்னி ஸ்டாக் சொல்றது அப்படிங்கிற அந்த கல்ச்சரே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை டெம்ப் பண்ணி சதுரங்க வேட்டையாடி மாட்ட வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் தொடர்ந்து நீடிக்கிறது. அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கன்சர்ன். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இதை ஒரு வாழ்க்கை முறையாக நீங்கள் வைத்துக் கொள்ள கூடாது என்பது. ஏன்னா இன்னைக்கு ஒரு பங்கை கூட நீங்க வாங்கலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எல்லாரும் பாக்குறாங்க சார், இப்போ பிரிட்டானியா மாதிரி ஸ்டாக்கை பத்தி தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு அது பிடிக்குது. ஆனா பங்கு விலை ரொம்ப அதிகமா இருக்கு, ஆயிரக்கணக்கான ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு. உண்மைதான். இது மாதிரி நீங்க திங்க் பண்றதுனாலதான் என்ன நடக்குதுன்னா, நிறைய கம்பெனி வேணும்னே ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணி அந்த ஒரு பங்கு விலையை குறைத்து உங்களை வாங்க வைக்கிற ஒரு யுத்தியை உங்க மேல கையாள்கிறார்கள். நீங்க எனக்கு குவாலிட்டி தான் வேணும், நல்ல பங்கு வேணும், லோ PE ரேஷியோல வேணும், நல்ல டிவிடெண்ட் ஈல்ட்ல வேணும், நல்ல RONW பங்குதாரர் பணத்துக்கு நல்ல ப்ராஃபிட்டை சம்பாதிக்கக்கூடிய நிறுவனங்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்கு எவ்வளவு ஷேர் வாங்க முடியுமோ அவ்வளவு ஷேர் வாங்குவீங்க. 5000 ரூபாய்க்கு ஒரு பங்கு விலை இருந்தாக்கா ஒரே ஒரு ஷேர் வாங்கி கூட நீங்க ஹாப்பியா இருக்கலாமே. எதுக்காக 100 ஷேர் வாங்கணும், 1000 ஷேர் வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க பணம் தானே இன்வெஸ்ட் பண்றீங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ங்கிறது அதுக்கு ஒரு ஃபேக்டரே இல்லைங்கிறத ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அந்த ஏற்பு உங்களுக்கு இல்லைங்கிறனால தான் நீங்க தப்பான இடத்துல போய் தப்பான பங்குகளை வாங்கி உங்க கேபிட்டலை இழக்கிறீங்க. இது ஏதோ நான் உங்களை பர்சனலா சொல்றதா நீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நான் பார்த்த வரையில் என்னுடைய மொத்த அனுபவத்துல இந்த தப்பு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு குப்பை கம்பெனி நல்ல கம்பெனி ஆயிடும் உங்களை நம்ப வைக்கிறது, அந்த குறைவான விலையில நீங்க வாங்கினா நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும்ன்ற அந்த கிரீட பேஸ் பண்ணி தான், அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணித்தான் இந்த ஆர்குமெண்டே சொல்லப்படுகிறது. இதை யார் சொல்றாங்கன்றது முக்கியமே இல்லை. ஏன்னா நான் ஒரு விஷயத்தை சொன்னா உடனே இவரை சொல்றேன் அவரை சொல்றேங்கிறீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. யார் சொல்றாங்கன்றது முக்கியம் இல்லை. உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்கு இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த பென்னி ஸ்டாக் வாங்கணுங்கிறது உங்களை மிகச்சிறந்த பங்குகளை வாங்குவதில் இருந்து கொண்டு போய் ரொம்ப சராசரியான அல்லது குப்பையான ஸ்டாக்ஸை வாங்க வைக்குது. அந்த போக்கை நீங்கள் கைவிட வேண்டும். ஏன் நான் எல்லாரையும் பெட்டர் டு இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட், சேஃபா போங்கன்னு சொல்றேன்னா, இந்த போக்கை கைவிடுவது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் இதுல ஸ்ட்ரகிள் தான் பண்றாங்க. ஏன்னா அவங்கள சுத்தி யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் 7 ரூபாய்க்கு வாங்கினேன், 10 ரூபாய்க்கு போச்சு. இப்படி இந்த விஷயத்தை கேட்க கேட்க நம்மளால நம்மளுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்லை. நிறைய பேர் அதுல சிரமப்பட்டுத்தான் ரொம்ப லேட்டா தங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு தப்பான பங்குகளை வாங்கி கேபிட்டலை இழக்கிறாங்க. இப்பவும் இது நடந்து கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான பங்குகள்ல இது நடந்துகிட்டு இருக்கு. மைக்ரோ கேப்ல ரொம்ப அதிகமா நடக்குது, ஸ்மால் கேப்ல நடக்குது, மிட் கேப்லயும் நடக்குது. எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய அந்த டெம்டேஷன் நம்மளையே சதுரங்க வேட்டை ஆடுகிறது. அந்த வேட்டை நிச்சயமா கேபிட்டலை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. காலம் மாறினாலும் இந்த காட்சி மாறாது. அப்போ என்ன மாறணும்? நம்முடைய அந்த மனநிலை மாற வேண்டும். நம்ம வந்து ஒரு பங்கு விலை பார்த்து வாங்கும் அந்த போக்கை கைவிட்டு விட்டு நிறுவன மதிப்பை புரிந்து கொண்டு, இந்த நிறுவனம் மிகச்சிறந்த நிறுவனம், எனக்கு ஒரு ஷேர் இருந்தா கூட போறோம், நான் இன்னொரு காலத்துல இன்னொரு ஷேரை வாங்குவேன், ஸ்லோவா இதை பில்ட் பண்ணி 5 ஷேரோ 10 ஷேரோ கொண்டு வருவேன் அப்படின்ற அந்த மனநிலைக்கு வர வேண்டும். இல்லைன்னாக்கா
நான் குவாலிட்டியா இருக்கக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறேன். அவங்க எல்லா ஷேரையும் நிறைய வச்சிருக்காங்க. எனக்கு மனதளவில் எல்லா ஷேரையும் வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த கம்ஃபர்ட்டோட இருக்கேன்னு நீங்க சூஸ் பண்ணலாம். சாய்ஸ் ரொம்ப சிம்பிள். உங்கள நீங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்க போறீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சேலஞ்ச். அந்த சேலஞ்ச எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? அந்த சேலஞ்ச ஓவர் கம் பண்ணி நம்முடைய இன்வெஸ்ட்மென்ட் தரத்தை எப்படி உயர்த்திக் கொள்ளலாம்? என்றும் இந்த தரம் குறையாமல் எப்படி பார்த்துக் கொள்ளலாம்? இதுதான் நம்மளுடைய முதலீட்டு பயணத்தின் முழு ஃபோக்கஸாக இருக்க வேண்டும். அந்த பயணத்தில் நம்ம ஃபோக்கஸுடன் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.